இங்க 9 வயசு சின்ன பொண்ணு யமுனாவை பொண்ணு பார்க்க 25 வயசான கோபால்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. இவரு கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு கிட்ட பேரு கேட்டுட்டு எழுத படிக்க தெரியுமான்னு கேக்குறாரு. இல்லன்னு சொன்ன உடனே நான் பாக்குற பொண்ணு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. அப்படி பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியலன்னா எனக்கு அந்த பொண்ணே வேணாம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பொண்ணோட அப்பா இல்ல பொண்ணுக்கு பேசிக்கா எழுத படிக்க தெரியும்னு சொல்றாரு. ஆனா கோபால் அவரை நம்பாம டைரக்டா யமுனா கிட்ட கேக்குறாரு. அதுக்கு யமுனாவோ தெரியும்னு சொல்லிடுறான். இப்போ யமுனாவோட அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் யமுனாவை படிக்க வைப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்ட யமுனோட அப்பா அம்மா ஷாக் ஆகி இதுக்கு உங்க அப்பா அம்மாக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபாலுமே என்னோட முடிவு தான், வேணும்னா யமுனாவை டான்ஸரப்பா ஆக்குவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட யமுனோட அப்பா அம்மா இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு கோவப்படுறாங்க. இவருமே கோவமா கிளம்புறாரு. பின்னாடியே வந்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு இவருமே உங்களுடைய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாம நான் நல்லா பாத்துப்பேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் யமுனாவை படிக்க வைப்பேன்னு சொல்றாரு. ஒரு வழியா அவங்க 2 பேருக்குமே எப்படி கல்யாணமும் நடக்குது. ஆனா யமுனா ஏஜ் அட்டன் பண்ணனால இன்னமும் அவ அம்மா வீட்டுல இருப்பான். இவருமே யமுனாவை பார்க்க வரும் போதெல்லாம் ஒரு புக் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுவாரு. ஆனா யமுனா படிக்காம அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடின்னு அவ அம்மா கூட சமைச்சுன்னு இருப்பா.